ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்க அறிவிச்சிருந்த சூழல்ல காவல்துறை அனுமதி மறுத்தது. ஏற்கனவே நீங்க வள்ளுவர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு சிபிஎம் கட்சி மாநில செயலாளர் கூட காவல்துறை கடுமையான கெடுபிடிகளை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. காவல்துறையோட இந்த நடவடிக்கை எப்படி பாருங்க? தங்கச்சி, நீங்க எங்களை அனுமதிச்சு அப்படியே நீங்க போராட விட்டு நாங்க வைக்கிற கோரிக்கையில கேட்டுக்கிட்டு அப்படியே விட்டுட்டா, உங்கள் கவனத்தில் இது விட்டா, அரசு நேர்மையா இந்த குற்றச்செயலில் நடவடிக்கை எடுத்து தண்டிக்கணும்னு நினைக்குது, ஒரு நீதி வழங்கணும்னு நினைக்குது, ஒரு முடிவு கொண்டு வரணும்னு நினைக்குதுங்க, ஒரு நம்பிக்கை வரும். நீங்க எங்களை போராடவே அனுமதிக்கல, அந்த குற்றம் அப்படிங்கும்போது அந்த குற்றத்தை மறைக்க துடிக்கிறீங்க. அது இவங்களுடைய முதல் தகவல் அறிக்கை வெளியிடுறீங்க. அவரை கைது பண்ணிட்டீங்க. அவரை வச்சு விசாரிச்சு அவர் எதனால இந்த மாதிரி செயல்களை செஞ்சாரு, அவர் என்ன சொல்ல வராரு, அவருடைய வாக்குமூலமாவோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம்ல, அது மாதிரி எதுவுமே வரலையே. அவரை சும்மா வளமையா அந்த காவல்துறை சொல்லும்ல, கழிவறையில் வலிக்கு விழுந்துட்டாரு, நீங்க ஒரு கட்டு இங்க ஒரு கட்டை போட்டு அவர் மாமியார் வீட்டில் சும்மா அப்படி விருந்துக்கு படுத்துன மாதிரி படுத்துருக்காப்ல. அப்படிதானே நீங்க பாக்குறீங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு கேள்வி நமக்கு எழுது. இந்த பையன் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்க பையன், இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள போய் ஒரு பெண்ணுகிட்ட போய் இப்படி நடந்துட முடியுங்கிற துணிவு எப்படி வருது அவருக்கு? எப்படி வருது? அது அந்த பெண்ல அந்த தங்கச்சி வாக்குமூலமோ அதுக்கு நாள் வேற ஒரு பொண்ணோட அவர் அதே மாதிரி நடந்திருக்காரு. இது 2 தானா? இதுக்கு முன்னாடி பல நிகழ்வா? இந்த மாதிரி பெண்களோட அவர் இது பண்ணி என்ன செய்யறாரு? இது எப்படி இந்த மாதிரி துணிவு வருது? அதுக்கு ஏதாவது அவரோட இதுல இருந்து வந்தா சரி நகருதுன்னு இருக்கு. போராட வர்றவங்கள கோரிக்கை இந்த மாதிரி நியாயமான சந்தேகங்களை கேள்வி எழுப்ப வர்றவங்களே நீங்க வரவே கூடாது, பேசவே கூடாது, போராடவே கூடாது அப்படின்னு சந்தேகம் வந்துடுது இல்ல. அப்ப ஏதோ யாரையோ யாரையோ அந்த குற்றச்செயல அவருக்கு குற்றவாளிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பின்னணி இருக்குது. அது ஒன்றும் அரசியல் இருக்கலாம், இல்லை ஆட்சி அதிகாரமா இருக்கலாம். அது என்னன்னு நமக்கு தெரிய வரணுங்கிற இது வந்துடுதுல்ல. அதனாலதான் நமக்கு சந்தேகம் வருது. காவல்துறையினரும் சரி அமைச்சர்களும் சரி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நபர் தான் ஈடுபட்டாருன்றத ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இது ஈடுபட்டாரு, ஏன் ஈடுபட்டாரு, எத்தனை நாளா செய்யறாரு, எப்படி இந்த துணி வந்தது, அவர் அந்த பெண்ணை படம் எடுத்து என்ன பண்றாரு, எந்த மாதிரி அவரை ஏன் அந்த பொண்ணுகிட்ட போய் அப்படி நடந்துக்கணும்னு என்ன எப்படி வந்தது, அது சம்பந்தமா அவருடைய பதிவு, அவருடைய வாக்குமூலம் ஏதாவது இருக்கா? அப்போ நீங்களே உறுதி பண்ணிருங்க. நாள் எப்படி? அப்ப 2 பேர்னு எப்படி வந்தது? 2 பேர்னு எப்படி வந்தது? அவர் அவரோட தொடர்புல அவர் எடுத்தோடனே பிளைட் மோட்ல போட்டாருன்றீங்க. அவர் பிளைட் மோட்ல போட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா அவரே சொன்னாருன்றீங்க. அப்ப அவரு என்ன ஒரு சார்கிட்ட பேசினாரு, அவர் அந்த சாருக்கு நீ அனுசரிக்கணும்னு அவர் சொன்னாருன்னு அந்த தங்கச்சியோட இதுல இருக்குது, வாக்குமூலத்துல அந்த பதிவுல இருக்குது. அப்படின்னா அந்த சார் யாருன்னா அவர் இந்த போன் ஏரோப்ளேன் மோடுக்கு போயிடுச்சுன்னா அது இன்னொரு போன் வச்சிருந்திருக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அதெல்லாம் அவர் சொல்றாருன்றீங்க. ஆனா அந்த சாரெல்லாம் அப்படி ஒருத்தரும் கிடையாது, அவர் பேசல அப்படின்னு நீங்க காவல்துறை சொல்லுது. இப்ப இவர் பிளைட் மோட்ல போட்டதுங்கிறது நம்புறீங்க, வேற ஒரு சார் கிட்ட பேசலீங்க நம்புறீங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்களா? எப்படி? அப்பதான் நமக்கு இது ஒரு நமக்கு என்ன நீண்ட ஒரு வலைப்பின்னல் இதுக்கு பின்னாடி இருக்கு, இது நடந்துகிட்டு இருக்கு. அத இப்ப ஏற்கனவே இருக்கு. உங்களுக்கு தெரியும், சிவகாசியில ஒரு பொறுப்புள்ள ஒரு பேராசிரியர் இந்த மாதிரி நடந்து அது குற்ற வழக்காகி இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், அது தெரியுது. அது மாதிரி ஏன் இது ஒரு இதா இருக்கக்கூடாது? அது விசாரிச்சா தானே தெரியும். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இதையெல்லாம் கடுமையா எதிர்த்து போராடினீங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது அந்த ஜனநாயகத்தை யாருக்கும் கடைபிடிக்க விட மாட்டீங்க. வெள்ளக்காரனாவது அடிமைப்படுத்தாலும் போது எங்களுக்கு சுதந்திரத்துக்கு போராட உரிமையாவது கொடுத்தான். நீங்க விடுதலை பெற்ற நாட்டில் எங்களுக்கு போராட உரிமையும் இல்லை, போராட இடமும் இல்லைங்கிறீங்க. அதே போல விஜய் சந்திச்சிருக்காரு, ஆளுநரை சந்திச்சிருக்காரு. அது பயன் தராது. அந்த செய்தி நம்ம கொடுத்துருக்கோங்கிறது வேணா வரும். ஆனா அவரால் தான் இவ்வளவு பிரச்சனை. பல பல்கலைக்கழகங்கள், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை, கோவை பாரதியார், இங்க இருக்கிற சென்னை கல்லூரி, இங்க தமிழ்நாடு கல்வியியல் கல்லூரி, மதுரை காமராஜர், இந்த மாதிரி பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்க விடாம தடுக்கிறதே அவர் தான். ஏன்னா அவர் கையில் தான், அவர் எனக்கு தான் முழு அதிகாரம்ங்கிறாரு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தான் அதிகாரம். நியாயமா மக்களுக்கு தானே அதிகாரம். உனக்கு சம்பளம், இருக்கிற துணைவேந்தருக்கு சம்பளம் கொடுக்கறது தமிழ்நாடு அரசு மக்களின் காசுல. அப்ப மக்களுக்கான இதை நாங்க தானே நியமிக்கணும். அந்த அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் உனக்கு என்ன? என் மண்ணுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கா? ஏதாவது உனக்கு சம்பந்தம்? நீ ஒரு நியமன உறுப்பினர், ஒரு கட்சி நீ இருக்க, நாளைக்கு போயிருவேன். அப்ப இந்த மண்ணோடு மக்களோடு இருக்கிற கட்சிகள், ஆட்சிகள் தான் அதுக்கு பொறுப்பேற்க முடியும். அப்ப நீங்க இந்த அற்ப அதிகாரம் கூட ஒரு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசுக்கு இல்லைன்னா இது எவ்வளவு பெரிய இழிவு பாருங்க. இது என்ன மக்களாட்சி, ஜனநாயகம்?
அதனால அவர்கிட்ட போய் இதை கொடுத்து என்ன பண்ண போறது? அவர் உடனே இதை அனுப்பி என்ன பண்ணிட போறாரு சொல்லுங்க? இல்ல மாநில அரசை நியமிக்கணும் கையெழுத்து போட்டு கொடுத்துட போறாரா? தம்பி கொடுத்ததை அவர்கிட்ட கொடுத்தாருன்னு ஒரு செய்தியா வேணா வரும், அவ்வளவுதான். அதனால ஒரு பயன் இல்லை. அதே போல காவல்துறை அதிகாரி வருண்குமார் மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. மன்னிப்பை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் எதுக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? நான் திரும்ப முதல்ல அவர் யார், நான் எதுக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? அவர் தன்னை அவ்வளவுதான் நினைச்சுக்கிறாரு. நான் தான் சொன்னேன், நீ அவ்வளவு பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது, நீ நம்மளுக்குலாம் பெரிய சீன் கிடையாது உனக்கு. நான் எதுக்கு நீ யார் முதல்ல, நான் எதுக்கு உனக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீயா உன்னை அப்படி நான் பெரிய நீ நினைச்சுக்கிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியாது? நீ ஆற்றால் ஒரு டிஐஜி, அவ்வளவுதான். நீ டிஜிபியா வா, எனக்கு என்ன நல்ல நாட்டின் நீ தான் அனுப்புன அந்த தொழிலதிபரை. அவர் கெஞ்சினாரு, நான் தான் சொன்னேன், நான் எதுக்கு தம்பி அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனேன். அந்த தொழிலதிபரை கூட்டி வா, இதே மாதிரி நீங்க எல்லாம் கேமரா வச்சுக்கிறீங்க, 2 பேரும் எல்லாரும் பேசுறோம், அவர்கிட்ட கூப்பிடுங்க. ஐயா 136 இருக்கு, அதுல 137, அவ்வளவுதான்.